ஐயோ ஐயோ, ஸ்கூல்ல டீச்சர் கொட்டுற மாதிரி கொட்டுறானே. மாப்பிள்ள சார், உங்களை யாரு கொட்டுறா? அங்க யாருமே இல்லங்கிற நீங்க கொட்டுறாங்கன்றீங்களே. ஐயோ, என்னால டென்ஷன் தாங்க முடியல. ஐயோ, இங்க ஒருத்தன் 6 அடியில நிக்கிறான், நீங்க இல்லன்றீங்களே. ஐயோ, இருங்க, நானு அழைச்சிட்டு வர வேண்டியவங்கள அழைச்சிட்டு வரேன், அப்புறம் வந்து பாத்துக்கிறேன். ஐயோ ஆனந்த், கை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டீங்களா? எதுக்கு இப்ப அந்த ஆளை கொட்டினீங்க? பாருங்க, இப்ப அவன் வலி தாங்காம போய் அண்ணனை அழைச்சிட்டு வரேன்னு போயிருக்கான். ஐயோ, இப்ப என்ன ஆக போகுதுன்னு தெரியல. போய் வேற எங்கேயாவது ஒளிஞ்சுக்கோங்க, போங்க. பாத்துக்கலாம் விடு. மச்சான் மச்சான், ஒரு நிமிஷம் உள்ள வாங்க. நான் சொல்றேன்ல, வாங்க வாங்க, சொல்றேன் மச்சான், வாங்க வாங்க, உள்ள வாங்க. வாங்க மச்சான், வாங்க வாங்க. இங்கதான் ஒருத்தன் இருக்கான், உள்ளதான். என்னன்னு தெரியல. நீங்களே பாருங்க மச்சான். உள்ளயா? யாரு? யாரும் உள்ள இல்லையே. இல்ல, இங்கதான் ஒருத்தன் ஒளிஞ்சிட்டு இருந்தான். நான் அவனை கையும் களவுமா புடிச்சிட்டேன். உங்க தங்கச்சிக்கிட்ட கேட்டா யாருமே இங்க இல்லன்றாங்க. இப்படி ஒரு ஆளை உள்ள வச்சுக்கிட்டு எப்படிங்க நான் உங்க தங்கச்சிக்கிட்ட தனியா பேச முடியும்? அவன் எங்க இருக்கான்? அவன் யார சொல்றீங்க நீங்க? அதான் யாருமே இல்லையேங்க. இப்பதான் இங்க இருந்தான், என் தலையில கூட கொட்டினான், உச்சி மண்டை கூட வீங்கி இருக்கு பாருங்களேன். அண்ணா, இல்லண்ணா, இவர் ஏதோ கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. மாப்ள, கூலா இருங்க. அதான் யாருமே இல்லல்ல. மீனாட்சி கூட ஃப்ரீயா பேசிட்டு வாங்க, சரியா? பயப்படாதீங்க. ஐயோ ஐயோ, மறுபடியும் கொட்ட வரான். என் கூட ஒரு நிமிஷம் வாங்களேன். வாங்க மச்சான், நான் சொல்றேன், வாங்க வாங்க, உள்ள வாங்க 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 வாங்க. இங்கதான் அங்கதான் நின்னா, அங்கதான். யாரும் இல்லையே மாப்ள. ஐயோ, இங்கதான் நின்னா மச்சான். இதோ இங்கதான் நின்னா, என்ன கொட்டு கூட வந்தா மச்சான். அங்க யாரும் இல்ல பாருங்க. எங்க போயிருப்பான்? மாப்ள, நிஜமாவே இங்க யாரும் இல்ல மாப்ள. நீங்க பொண்ணு பக்கம் வந்து டென்ஷன்ல இருக்கீங்க, அதனாலதான் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் தோணுது. சரி வாங்க, எல்லாரும் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வந்து நல்ல முடிவா சொல்லுங்க. சரிங்க மச்சான். மீனாட்சி வா. என்னடா பொண்ணுகிட்ட தனியா பேசுனியா? பேசுன, ஆனா பேசல. என்னடா சொதப்புற? ரூம்ல யாரோ இருக்காங்கன்னு அவர் அழைச்சிட்டு போன, என்ன ஆச்சுன்னு சொல்றா? இருந்தாங்க, ஆனா இல்ல. என்னடி உன் பையன் உளறான்? உன்னை பொண்ணு பார்க்க வந்தப்போ உன்கிட்ட எப்படி நான் தனியா பேசி கலக்கணும் தெரியுமா? ஆமா, தலையிலே கொட்டுன, அதையும் சொல்லுங்களேன். டேய் சொல்லுடா, ஏன்டா இப்படி மென்னு முழுங்குற? ரூமுக்குள்ள யாரோ இருந்துகிட்டு உன் தலையில யாரோ அடிச்சாங்கன்னு சொன்ன, என்னடா இப்படிலாம் நடந்துக்கிற? அப்படிலாம் யாரும் கொட்டலப்பா, அப்படிலாம் யாரும் கொட்டல. எனக்கு ஓகே தான், ஆனா இன்னொரு தடவை நான் வேணா பொண்ணோட பேசுறேன்ப்பா. அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. யாராச்சும் இருந்தா எனக்கு வெக்கமா இருக்கும். உங்க தங்கச்சி கிட்ட சொல்லி யாரு வந்தாலும் அவங்க போய் பேசிட்டு போனதுக்கு அப்புறம் என்கிட்ட பேச சொல்லுங்க. அது வந்து அப்ப நாங்க கிளம்புறோம் சார். கூடிய சீக்கிரம் நல்ல செய்தியா சொல்றோம். சரிங்க, வரோம் சார். வாங்க. அப்ப நாங்க வரோம் சார். வாங்க சார். வரேங்க. நான் அனுப்பிட்டு வந்துடுறேன்ப்பா. ஆனந்த், வெளியில வாங்க. என்ன மீனாட்சி இதெல்லாம்? சார்,
மீனாட்சி எதுவும் சொல்லாதீங்க. நான் தான் வீட்டுக்குள்ளே வந்தேன். ஜேகேஆர் குடும்பம் நல்ல குடும்பம்னு நினைச்சேன். அன்னைக்கு என்னடான்னா என் தங்கச்சி இருக்கிற ரூம்ல ஒருத்தன் ஒளிஞ்சிருக்கான் அப்படின்னு ஒருத்தனை காமிச்சு அவனை இவ தான் வர சொன்னான்னு சொல்லி பழி அவன் மேல போட்டீங்க. ஆனா இன்னைக்கு ஆம்பளை இல்லாத நேரத்துல வீட்டுக்குள்ள வந்து அவ ரூம்ல நீ ஒளிஞ்சிருக்க. அதுவும் இல்லாம பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ளை கிட்ட கலாட்டா பண்ணிருக்க. சுத்த விவஸ்தை கெட்ட குடும்பமா இருப்பீங்க போல இருக்கு. சார் என்ன வேணாலும் சொல்லுங்க, என் ஃபேமிலியை குறை சொல்லாதீங்க. நாங்கள் கௌரவமான குடும்பம். கௌரவமா? யாரும் வீட்டுல இல்லாதப்போ இந்த மாதிரி வீட்டுக்குள்ள நுழையறதான் கௌரவமா? நான் வரப்போ நீங்க வீட்டில் இல்லை மச்சான். ஏய், என் தங்கச்சி ரூம்ல உனக்கு என்னடா வேலை? தப்பு தான், வர வேண்டிய சூழ்நிலை மச்சான். சாரி மச்சான். ஏய், யாரா மச்சான்? குடும்பமா சேர்ந்து என் தங்கச்சி அவமானப்படுத்தினது மட்டும் இல்லாம இப்ப இங்க வந்து சொந்தம் கொண்டாடுறியா? என் தங்கச்சி உரிமை கொண்டாடுற நீ அன்னைக்கு உங்க வீட்டுல எல்லாரும் சேர்ந்து என் தங்கச்சியை குத்த சொன்னப்போ வேடிக்கை தானே பார்த்துட்டு இருந்த? அது ஒரு நிர்பந்தத்தில் நடந்தது. அதுக்காக நான் மீனாட்சி கிட்ட சாரி கேட்டுட்டேன். வேணும்னா நான் உங்ககிட்டயும் சாரி கேட்குறேன். ஏய், என் குடும்பத்து மேல இருக்கிற கோவத்தை என்கிட்ட காட்டாதீங்க மச்சான். நான் ரொம்ப நல்லவன். வேணும்னா மீனாட்சியை கேட்டு பாருங்க. ஏய், எனக்கு அந்த கதைலாம் தேவையில்லை. இந்த மாமா மச்சான் உறவெல்லாம் இங்க வேண்டாம். உன் வீட்டுல என் தங்கச்சியை நிம்மதியா வாழ விடவே மாட்டாங்க. இங்க பாரு, நீ மீனாட்சியோட மனசை கலைக்க வேண்டாம். உன் ஆசை வார்த்தைக்கெல்லாம் என் தங்கச்சி மயங்க மாட்டா, தெரியுதா? அவ நான் சொல்றதான் கேப்பா. உண்மைதான் மச்சான். எந்த பொண்ணுமே கூட பிறந்த அண்ணனை விட்டு கொடுக்கவே மாட்டா. அதே நேரம் கட்டிக்க போற புருஷனையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. என்ன மீனாட்சி? ஏய், கல்யாணம் பண்ணிக்கிட்டா தானே புருஷன். அதெல்லாம் இங்க நடக்காது, பாக்குறியா? நீ மல்ல வெளில போடா. நடக்கிறதும் நடக்காததும் நம்ம கையில இல்ல மச்சான், ஆண்டவன் கையில தான் இருக்கு. ஆனாலும் இவ்வளவு வீரப்ப உங்களுக்கு ஆகாது மச்சான். நான் மீனாட்சியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், அதுல உறுதியா இருக்கேன். மலை ஏறினாலும் மச்சான் துணை வேணும். எங்க புள்ளைக்கு உங்க மடியில வச்சுதான் காது குத்தணும். அதனால நான் இப்ப போறேன், திரும்ப கண்டிப்பா வருவேன். வர மச்சான். பாய் மீனாட்சி. என்ன மீனாட்சி இதெல்லாம்? சாரிண்ணா. ஆனந்தோட ஃபேமிலி பண்ண தப்புக்கு அவர் எப்படி நான் பொறுப்பாவாரு? அவரை பொறுத்த வரைக்கும் எனக்கு உண்மையா இருக்காருண்ணா. தப்பா நினைக்காதண்ணா. என்னோட கல்யாண விஷயத்துல நானா எந்த முடிவும் எடுக்க மாட்டேன். நீ எடுக்கிற முடிவு தானா ஏன் முடிவும். என் தங்கச்சியவே என்கிட்ட இப்படி பேச வச்சுட்டானே. வசு, என்ன எங்க கிளம்பிட்ட? இனியா, அர்ஜுன் சாரை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு முடிவு பண்ணி இந்த வீட்ல வேலைக்காரியாவது இருக்கலான்னு இப்படி ட்ரை பண்றியா? வெரி குட். இப்பவாவது சூழ்நிலை புரிஞ்சுதா உனக்கு? ஓ, அப்படியா? சரியான அவசர குடுக்கடி நீ. ரொம்ப புத்திசாலித்தனமா நடந்துகிட்டு அர்ஜுனை கைக்குள்ள போட்டு வச்சிருந்த காலெல்லாம் மலையேறி போச்சு. என்ன ட்ரேயோட காஃபி கப் பார்த்ததும் உனக்கு அப்படி ஒரு நினைப்பு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இதுல இருக்கிற காஃபி மட்டும்தான் எனக்கு. இனிமே ட்ரே உனக்கு. என்ன அப்படி பாக்குற? இனிமே தினமும் அர்ஜுனோட பிஏவா டிப் டாப்பா ஆபீஸ்க்கு போக போறவன் நான். இனி சமையல்ல இருந்து எல்லா வேலையும் பார்க்க போறது நீ. ஆமா, அப்புறம் ஏதோ டேட்டிங் இருக்கு மீட்டிங் இருக்குன்னு பெருசா பந்தா காட்டுவியே. இனிமே உன் மீட்டிங் எல்லாம் தோட்டக்காரன், சமையக்காரன், இந்த காய்கறிக்காரன் இவங்களோட நடத்து. என்ன புரியுதா? அப்புறம் உங்க மேடத்துக்கு எப்பப்ப டீ கொடுக்கணும்,
எப்ப காஃபி கொடுக்கணும், எந்த டயத்துல சாப்பாடு கொடுக்கணும், அது எந்த அளவு, அதுக்கப்புறம் மாத்திரை எந்த டயத்துக்கு கொடுக்கணும், இதெல்லாம் உனக்கு தானே தெரியும். அத அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோ. இந்த வேலையெல்லாம் பார்த்து உன்னை நீ பிஸியா வச்சுக்கோ. ஏன்னா நிறைய டைம் இருக்கும்ல, உனக்கு ரொம்ப போர் அடிக்கும். அதனால இந்த பால் கணக்கு, மளிகை கணக்கு இதெல்லாம் நோட் புக்ல ஒண்ணு விடாம எழுதி வை. ஏன்னா வீட்டு நிர்வாகம்ன்றது ரொம்ப பெரிய கஷ்டம் இல்லையா? புரிஞ்சுதா? நான் கிளம்பிட்டேன், நீங்க ரெடியா இருங்க. யா ஓகே பாய். அர்ஜுன் சார், என்ன இனியா என்னென்னமோ சொல்றா? அவ சொன்னது தாண்டி நடக்க போகுது. ஆமா வசு, இனிமே இனியா என் கூட சேர்ந்து ஆபீஸ் ஒர்க் எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. நீ வீட்ல இருந்து அம்மாவை பார்த்துக்கோ. சார், இனியா எப்படி என் வேலையெல்லாம் பாப்பாங்க? இன்னைக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு அர்ஜுன் சார். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் வசு. அதான் இனியா என் கூட இருக்கால, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஏன் அர்ஜுன், மீட்டிங்க்கு தேவையான டீடைல்ஸ் எல்லாம் இந்த லேப்டாப்ல தானே இருக்குன்னு சொன்னீங்க? ஆமா இனியா. வசு, அந்த லேப்டாப் என்கிட்ட கொடு. கொடுத்துரு வசு. வசு, புரியல? இந்த காஃபி கப்ப பொடி. அர்ஜுன், போலாமா? யா கண்டிப்பா. பை வசு. வசு, அத்தைக்கு கரெக்டா டைம்க்கு மாத்திரை கொடுக்கணும், டயத்துக்கு சாப்பாடு கொடுக்கணும், எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? வரட்டா? போ, எவ்வளவு தூரம் இது போகுதுன்னு நானும் பாக்குறேன். நீயும் என்னென்னவோ ட்ரை பண்ண, உன்னால எதுவும் முடிஞ்சுதா? இதையும் பாத்துடலாம். சபாஷ், இனிமே கோண வாய்க்காரிக்கு அவ்வளவுதான். இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு காஃபி வேணுமா, டீ வேணுமான்னு ஒவ்வொருத்தர்கிட்டையும் கேட்டுக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். இனிமே ஆபீஸ் கேன்டீன்ல தினமும் நாம மெனு சொல்லி வயத்துக்கு வஞ்சனை இல்லாம சாப்பிட வேண்டியதுதான். ஆபீஸுக்கு டைம் ஆச்சு, கிளம்பணும். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஐயோ, எவ்வளவு பெரிய ஆபீஸ், கோடி கணக்குல பணம் போறணும் போல இருக்கே. என் பேத்தியை கொண்டு இங்க உள்ள விட்டுறலான்னு பார்த்தா ஃப்ராட் இனியா வந்துட்டாளே. என்னது, ஏதோ மைண்ட் வாய்ஸ் போகுது போல இருக்கு. மைண்ட் வாய்ஸ் என்ன பெரிய மைண்ட் வாய்ஸ்? இந்த மாதிரி ஆபீஸ் வாசல்ல நின்னு யார் நல்ல பசையா வருவான், பாக்கெட்ல இருந்து பணத்தை லவட்டலான்னு பார்த்த நீ இப்ப இந்த ஆபீஸுக்கே முதலாளி அம்மாவா வர. அத நினைச்சு நான் எனக்குள்ளேயே பேசிக்கிட்டேன். இங்க யாருப்பா பியூனு? அம்மா, நான் தான் பியூனு. அப்படியா? சக்கரை கம்மியா போட்டு சில்லுன்னு 2 மேங்கோ ஜூஸ் கொண்டு வரியா? சரிங்கம்மா. பாட்டி, இது உனக்கே கொஞ்சம் ஜாஸ்தியா தெரியல, கொஞ்சம் அடக்கி வாசி. சீரியனியா, நான் இதெல்லாம் எதுக்காக பண்றேன்? உனக்காக கொடுக்கற பில்டப் தான். சார் குட் மார்னிங் சார். மார்னிங். வசு மேடம் கிட்ட பர்ச்சேசிங் டீடைல்ஸ்லாம் தரணும். அத உத்தமன் கிட்ட பேசுங்க. ஓகேங்க சார். குட் மார்னிங் சார். வசு மேடம் இல்லைங்களா? வரல. இன்னைக்கு ஆடிட்டருக்கு ஸ்டேட்மெண்ட் அனுப்பணும் சார். எல்லாம் என்கிட்ட தான் கேட்பீங்களா? உத்தமன் கிட்ட கேளுங்க. சரிங்க சார். இந்த கோண வாய்க்காரிய முடக்கி மூலையில உட்கார வச்சுட்டா கூட எல்லாரும் அவளையே கேக்குறானுங்க. முதல்ல அவளை ஆபீஸ்ல இருந்து மட்டும் இல்ல, வீட்டை விட்டு விரட்டணுண்டி. அப்பதான் உனக்கு நல்ல காலம் வரும். ஆமா பாட்டி, அத செய்யறேன். உத்தமன். மார்னிங் தம்பி, வாங்க. எங்க வசுந்தரா மேடம் வரலையா? வரல உத்தமன். ஏன் தம்பி லேட்டா வராங்களா? தம்பி, இன்னைக்கு முக்கியமான மீட்டிங்லாம் இருக்கு.
வசுந்தரா ஆபீஸ்க்கு வரமாட்டா உத்தமன். இது உங்களுக்கு மட்டும் இல்ல, நம்ம ஆபீஸ்ல இருக்கிற மொத்த ஸ்டாஃப்க்கு சொல்லிடுங்க. இப்ப வசு பார்த்துட்டு இருந்த வேலையை இனிமே இனியா தான் பார்க்க போறாங்க. என்ன தம்பி, நீங்களே பல விஷயத்துக்கு வசுவை கேளுங்கன்னு சொல்லுவீங்க. பல நேரங்கள்ல உங்க வேலையை கூட வசு மேடம் தானே பாப்பாங்க. வசு ஒரு நடமாடும் கம்ப்யூட்டர்னு கூட சொல்லுவீங்க. இப்போ நீங்களே இனிமே அவங்க வரமாட்டாங்கன்னு சொல்றீங்க. தம்பி, இவங்களுக்கெல்லாம் என்ன தம்பி தெரியும்? முக்கியமான மீட்டிங்கான ப்ரிப்பரேஷன் எல்லாமே அவங்களுக்கு தானே தெரியும். உத்தமன், நான் சொன்னது உங்களுக்கு புரியலையா உத்தமன்? வசு இனிமேல் ஆபீஸ்க்கு வரமாட்டா. வசு இடத்துல இருந்து இனிமேல் இனியா தான் எல்லா வேலையும் பார்க்க போறா. இனிமே இனியா சொல்ற மாதிரி தான் நீங்களும் நடக்கணும். புரியுதா? சரி தம்பி. இனியா, அர்ஜுன், இனியா, இதுதான் உன்னுடைய ரூம். இங்கிருந்து தான் உன்னுடைய ஆபீஸ் ஒர்க் எல்லாத்தையும் கவனிக்க போறேன். உத்தமன் உனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. டேக் கேர். பை. ரூம் ரெடி ஆயிடுச்சா? இந்த ரூமை தான் ஏற்பாடு பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காரு. போய் பாருங்க. இந்த ரூம் நல்லா இருக்குமா? இங்க எல்லா ரூமும் நல்லா தான் இருக்கும். சரி சரி, நீ வா. வலது கால் எடுத்து வச்சு உள்ள வா. ஆச்சிப்பா. இது என்ன திங்கிற பொருளா என்ன? எதை சொன்னாலும் நல்லா இருக்குமான்னு கேக்குது இந்த குண்டம்மா. ஐயோ, இனியா இரு 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 இனியா இனியா, நான் இந்த சேர்ல உட்காந்து ஒரே ஒரு சுத்திக்கிறேனே. இதுல உட்காந்து சுத்தினா நல்ல பசி எடுக்கும். அப்பதான் வயிறு நிறைய மூக்கு முட்டை சாப்பிட முடியும். என் தங்கம் இல்ல, உட்காந்துக்குவா. ஐயோ, எவ்வளவு நாளு கனவு ஆத்தாடி. என்ன சஃபாரி, எப்படி இருக்க? இப்போ வரைக்கும் நல்லா தான் இருக்கேன். இனிமே நல்லா தான் இருப்பேன். அதான் நாங்கெல்லாம் வந்துட்டோம்ல. ஓபி அடிக்காம கொஞ்சம் வேலையை பாரு. அவுட் ஹவுஸ் ஆரம்பிச்ச இம்ச ஆபீஸ் வரைக்கும் வந்து நிக்குது. இது எங்க போய் முடிய போதோ? போதும் போதும் உன் மைண்ட் வாய்ஸ் எல்லாம். மேடம், இனியல் ஆபீஸ்ல வசுந்தரா ரூம் எங்க? பக்கத்து கேபின் தான். ஏன் கேக்குறீங்க? அந்த ரூமை நான் ஒரு வாட்டி பார்க்கணும். வாங்களே. ரூம்ல வாங்க. இதுதான் வசுந்தரா மேடத்துடைய ரூம். அப்படியா? நாங்க பாத்துக்கிறோம், நீ போ. நீ வாமா. எதை கேட்டாலும் நான் பாத்துக்கிறேன்றாங்க. ஏய் வசு, இனிமே இந்த சேர்ல உட்கார போறது நான் தான். இனிமே இந்த கம்பெனிக்கு டெபியூட்டி மேனேஜர் நீ இல்ல, நான் தாண்டி. இனிமே நீ வீட்லயே உட்காந்துக்க வேண்டியதுதான். ஐயோ, வந்த வேகத்துல விழுந்துட்டேடி. எந்திரு எந்திரு. ஐயோ, அவளை காலி பண்றேன்னு சொல்லிட்டு நீ காலி ஆயிடுவ போல இருக்கே. என்னாச்சு? அங்க பாரு, சேர் உடைஞ்சு கிடக்கு. கண்ணு என்ன புடனி இருக்கு? பாக்குறேன். அடியதா பட்டுச்சா? அது வேற ஒண்ணு இல்ல, ஸ்க்ரூ ஒண்ணு கைண்ட விழுந்திருக்கு. டேய் உத்தமா, இதெல்லாம் உன் வேலையா? சத்தியமா என் வேலை இல்ல. இந்த மாதிரி கீழ்த்தரமான வேலையெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். ஹலோ சார். ஹலோ சார், இங்க என்ன? அவங்க உங்களை விட டெரராமே. கெட் அவுட். அப்ப வேற யார் பாப்பாங்கன்னு சொல்ற? ஐயோ, யார் பார்த்தா என்ன? அதை விடுங்க, நான் பார்க்கல. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். உங்களுக்கு எதுவும் அடிப்படல. நல்லா இருக்கீங்களா? போங்க. சரி, நீங்க கவலைப்படாதீங்க, நான் வேற சேர் போய் எடுத்துட்டு வரேன். தள்ளு இடிச்சிட போறான் அவன். உட்காருங்க. போய் உட்காரு போ. அடுத்தவங்க சேருக்கு ஆசைப்பட்டா இதான் கதி. இல்ல, இந்த சேர் இவங்களுக்குன்னு விதி இருக்கும் போது யாரும் என்ன பண்ண முடியும்? இவங்க பெரிய இடத்துக்கு போன ஆசைப்படுறாங்களா, அதனால பெரிய சேரை கொண்டு வந்து போட்டேன். அத சொன்னேன்.
மேடம் ஜூஸ். ஐயோ ஜூஸ் ஜூஸ் குடு குடு குடு. கரெக்டா கொண்டு வந்துட்ட. அப்பப்ப வந்து என்ன வேணும் ஏது வேணும் என்கிட்ட கேட்டுட்டு போ. சரி போ. இனியம்மா ஜூஸ் குடி. இந்தா. நான் ஜூஸ் குடிக்கிறதுக்காக இங்க வரல. அது சரி, கம்பெனி நீ வேடிக்கை பார்க்க தானே வந்த. நானே குடிச்சுக்கிறேன். ஹலோ, வசுந்தரா மேடம் இருக்காங்களா? இல்ல, நான் இனியா பேசுறேன். வசுந்தரா மேடம் எப்போ வருவாங்க? என்ன விஷயம் சொல்லுங்க. இல்ல, வசுந்தரா மேடம் கிட்ட தான் பேசணும். அவங்க எப்போ வருவாங்கன்னு சொல்லுங்க. வசு மேடம் இனிமே வரவே மாட்டாங்க. என்ன விஷயம்னு என்கிட்ட சொல்லுங்க. மேடம், நான் ஸ்டாக் கிளியரன்ஸ்ல இருந்து ரமேஷ் பேசுறேன் மேடம். ஸ்டாக் எவ்வளவு இருக்குன்னு அப்டேட் பண்ணணும். எந்தெந்த பிரான்ச்ல எவ்வளவு ஸ்டாக் பேலன்ஸ் இருக்குன்னு அவங்களுக்கு தான் தெரியும் மேடம். இனிமே நான் தான் இங்க டெப்யூட்டி மேனேஜர். எதுவா இருந்தாலும் நீங்க என்கிட்ட தான் பேசணும்.